ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு வேஸ்ட்டான குடம் இருந்தது. அதை மேலே இருக்கிற டாப் மட்டும் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற பாட்டம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து மாலி ஃப்ரை வந்து வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த குடம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரை வந்து இந்த குடத்தில் வந்து விட்டு நம்ம பழக்க போகிறோம். இந்த சைடு வந்து கொஞ்சம் தண்ணி லீக் ஆகிறதுனால நான் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இது வந்து மாலி ஃப்ரை வளர்க்க கொஞ்சம் காற்றோட்டமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு குடம் எடுத்துக்கோங்க. இந்த குடத்தில் தான் நம்ம எப்படி மாலி ஃப்ரை விட்டு வளர்த்துறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி உடஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த யூஸும் ஆகாது இந்த குடம். நான் வந்து ஒரு 30 மாலி ஃப்ரை வந்து வச்சுருக்கேன். அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது டேப் வாட்ரு, அதை வந்து நான் விட்டுக்க போகிறேன். ஒரு 3/4 தண்ணி இருக்கிற மாதிரி விட்டுக்குங்க. இதில் வந்து இப்போ நம்ம மருந்து வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இச் அந்த மருந்து எடுத்திருக்கேன். அது வந்து மீனுக்கு எல்லா காமன் ப்ராப்ளமும் க்யூர் ஆயிரும். எல்லா வகையான ஃபிஷ்ஷுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்திருக்கேன் ஆன்டி இச்சு. இது வந்து ஒரு 4 ட்ராப் வந்து விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து குட்டி ஃபிஷ் அல்லவா, அதனால் 3லேருந்து ஒரு 4 ட்ராப் வரைக்கும் விட்டுக்கலாம். விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா தண்ணியில் கலந்துரும். அதாவது நீங்கள் அடுத்த நாள் ஃபிஷ் எடுத்து விடுறீங்கன்னா மொதல் நாளே இப்படி தண்ணியில் வந்து விட்டு வச்சுருங்க. இப்படி விடும்போது அந்த மீன் வந்து அந்த தண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து செட் ஆகிரும். இந்த மாதிரி விட்டுக்குங்க. அது அப்படியே தண்ணியில் வந்து நம்ம ஏதாவது வச்சு கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே இருந்திருக்கும். அதுவே இதாகிரும். இதான் மாலி ஃப்ரை நான் வச்சுருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 குட்டியாப்பில் இருக்குது. நான் வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவேன். அப்போ மீனும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாம் அந்த இதில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது வந்து நான் மீன் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். மீன் வந்து ஒளியறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. அதனால் கொஞ்சம் சரியாக தெரியல. நான் ஆக்சிஜன் எதுவும் விட்டுருக்கேன். ஏன்னா குட்டிங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 2.5 மாதத்து குட்டிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.